அசிங்கப்படுறதே வேலையா போச்சு மியூசிக். இத்தனை வயசாகியும் இப்படி நம்மளை தனியா பூச வச்சுட்டாங்களே. நீங்க ஒருத்தரிங்க இது வேற திறக்கவும் மாட்டேங்குது. போ அப்பனே சந்தன கருப்பா, வருஷத்துல 365 நாளும் மூச்சுக்கு 300 தடவை காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஓ பேரை சொல்லித்தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த சந்தனத்தை பூச கூட எனக்குன்னு ஒரு சோடி இல்லாம ஆக்கிவிட்டிய. இது உனக்கே நியாயமா? சந்தனகருப்பா, உன்கிட்ட வேணும் ஒன்னியே உடம்புல சந்தனம் பூசுற ஃபீலிங் வருதப்பா. குளுகுளுன்னு இருக்கே, கூசுது கூசுது. என்ன ஒரு இதம், என்ன ஒரு பதம். இது ஒருவேளை கனவா இருந்தா கண்ணை திறந்தா கலைஞ்சு போயிரு இதயகனி. அதுக்காகவே கண்ணை திறக்கப்படாதரா. ஏ இதயகனி, மெயின்டைன் பண்ணு, கண்ணை திறந்துடாதரா. லெஃப்ட்ல பூசு, ரைட்ல பூஸ். ஐயோ கூசுதே. அப்படிதான் அப்படிதான் அப்படியே தான். ஐயோ கருப்பா, உண்மையிலேயே யாரோ பூசி விடுற மாதிரில இருக்கு. இந்த கனவு மட்டும் நெசமாயிடக்கூடாதா? ஐயோ நீ எதுக்குள்ள இங்க வந்து நினைக்க இருக்க? நான் தான் உனக்கு சந்தனம் பூசி விட்டேன். சுவாமி நாதா, என்னை தனியாக தவிக்க விட்டு எங்கு சென்றீர்கள்? சுவாமி நாதா, பங்காளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா. என்னப்பு அங்காளி பங்காளி எல்லாம் வந்தாச்சுன்னா அப்படியே சாமி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? வெட்டருவா எடுக்கிறவங்க, வெல்கம் எடுக்கிறவங்க, சாட்டை எடுக்கிறவங்களை எடுக்க சொல்லி சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சு விடுங்கப்பா. அப்ப ஒரு நிமிஷம், அப்ப ஒரு நிமிஷம். எப்பா, ரொம்ப நாளா மனசுல இருக்கிற ஒரு விஷயம், பங்காளிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறதால சபையில வச்சிடுறேன். குத்தங்குறை இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. எங்காலத்திலேயே இதை செஞ்சு முடிச்சு போடலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எல்லாம் தடை சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் நான். என்ன விஷயம்னா என்ன சொல்லுங்க. இந்த வருஷம் சாமி ஆட்டத்துக்கு யாரும் கிடையாதுப்பா. என்னென்ன சொல்ற? பொங்கல் அதுமா எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கோம்.
இப்போ வந்து சாமி ஆட்டம் இல்லைன்னு சொல்ற? எப்பா, நான் சாமி ஆட்டம் எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லல. எப்பவுமே சாமி ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வருஷம் சாமி ஆட்டம் கிடையாதுன்னு சொல்றேன். எத்தனை வருஷம் தாயா சாக போற கிழவனும் பல்லு போன கிளவியும்னு நாமளே சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறது. அப்ப நாமெல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே அம்புட்டுதானா? நம்ம பழக்க வழக்கம் பாரம்பரியம் எல்லாம் முடிச்சு போக வேண்டியதானா? அதனால கோயில் பூசாரியா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கையா. இந்த வருஷம் சாமியாட்டம் ஆட போறது வெறும் இளந்தாரி பசங்க தான். ஏன்னா இந்த இளந்தாரி பைய மக்களுக்கு கோயிலுக்கு காப்பு கட்டுற எண்ணம் இல்ல, சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் ஒரு பொழுதுன்னு விரதம் இருக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில சாமியாட்டம்னு வரும்போது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓரத்துல போய் தண்ணியை போட்டு திரியுறாங்க. அது இனிமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவங்க கூச்ச நாச்சத்தை விட்டுட்டு இது ஏன் கொலசாமி, நம்ம சாமிக்கு நாம ஆடுவோம்னு சொல்லிட்டு எல்லா இளந்தாரி பசங்களும் முன்னாடி வந்து நிக்கணும். அவங்க சாமி ஆட்டத்தை நம்ம பார்க்கணும். அவங்க நிறகுறவா செய்யற இந்த விழாவை இதை இப்படி செய்யடா அதை அப்படி செய்யடான்னு சொல்லி நாம திருத்தணும். இதுதாயா என்னோட முடிவு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சரியான முடிவியா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த கலட்டு போய் மக்கள்லாம் ஆடிட்டு கிடக்கிறது? இளந்தாரிகளுக்கு வழிவிட்டு பூசாரியோட இந்த முடிவை பங்காளிகளுக்கு பெரிய தலைக்கட்டுங்கிற முறையில நான் இதை வழிமொழிகிறேன். நானும் இதுக்கு சம்மதிக்கிறப்பா. நானும் இதை வழிமொழிகிறேன். அப்போ நாங்களும் ஏத்துக்கிறோம்ப்பா. அப்போ ஒவ்வொரு தலைக்கட்டுல இருக்கிற எல்லா இளந்தாரி பசங்களும் முன்னாடி வாங்கப்பா. அண்ணே, காப்பு கட்டி இருக்க மாட்டாங்களே? அதெல்லாம் பரவாயில்லப்பா, நம்ம சாமி தானே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் முத வந்து நிக்க சொல்லுங்க. எவன் மேல சாமி இறங்கணும்னு இருக்கோ அவன் மேலேயே இறங்கட்டும். அவன் பெட்டியை தூக்கி அருவா எடுத்து அருள்வாக்கு சொல்லட்டும். வந்து நில்லுங்கப்பா. மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. ஏய் கொட்டுக்காரங்களா, இன்னைக்கு நீங்க அடிக்கிற அடியில இருக்கிற இளந்தாரி பசங்களுக்கெல்லாம் கால் இறங்கிருச்சு கருப்பை இறங்கிருச்சுன்னு ஆடணும். அடிக்கட கொட்ட.
என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறவன்? ஆளு புதுசா இருக்காங்கன்னு பாக்குறியா? எல்லாம் ஊப்பைய மக்கதான். வந்து இறங்கியா. ஐயா கருப்பா, உன் பேரங்க உடம்புல இறங்குறதுக்கு எதுக்குயா இம்புட்டு யோசிக்கிற? எங்களை காக்க வைக்காம வந்து இறங்கியா. ஐயா பெரியமந்த, உனக்கும் உன் கோயிலுக்கும் இத்தனை வருஷமா நாங்க எம்புட்டு பணிவிட செஞ்சிருக்கோம். அதுக்கு கைமாறா என் பேர உடம்புல நீ இறங்குனேன்னா நீ என் குடும்பத்துக்கே கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைப்பேன். என் பேர உடம்புல இறங்கி அருளக்கூடியா சாமி. இத்தனை வருஷமா என் உடம்புல இறங்கி எனக்கும் என் குடும்பத்துக்கும் அருள் பாலிச்ச. இப்போ நீ என் மகனோட உடம்புல இறங்கி என் குடும்பத்தோட நீ இருக்கங்கிறத எங்களுக்கு காட்டணும். ஐயா கருப்பா, இறங்கியா. எதுக்கியா இன்னும் வராம எங்களை சோதிக்கிற? குத்தங்குறை எது இருந்தாலும் உன் பிள்ளைங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வந்து இறங்கியா. என்னையா கருப்பா, பொங்கல் அதுவுமா உன் பிள்ளைங்களை பொங்க வைக்க விடாம சோதிக்கிறதா உன் உத்தேசமா? எதா இருந்தாலும் இறங்கி வந்து நின்னு சொல்லியா. அப்பதானையா தெரியும் இப்ப இறங்க போறியா இல்லையா? என்னப்பு உங்க சாமி யார் மேலே இறங்க மாட்டேங்குதோ? அப்ப இந்த வருஷம் உங்க பொங்கல் சாமி கும்பிடு எல்லாம் அம்பிடுதானா? இவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி குத்த ஏதாவது பண்ணிருப்பாங்க போல. இப்ப அதான் இம்பிட்டு நேரம் ஆயும் சாமி இறங்க மாட்டேங்குது. இங்க பாருங்கடா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாடா? என்ன அப்ப உன் சாமி இப்படி வீராப் பண்ணிட்டு இருக்கு? அப்ப சீக்கிரம் வந்து உன் சாமி இறங்க சொல்லு. இங்க பாருப்பா, இன்னும் 30 செகண்ட்ல சாமி வந்து இறங்கலன்னா நாங்களாம் வீட்டை பார்த்து கிளம்பி போயிட்டே இருப்போம். சும்மா வராத சாமியா வா வான்னு சொல்லி கிளப்பிக்கிட்டு என்ன மாப்பிள்ள சொல்ற? கரெக்டா மாமா. போன வருஷம் நம்ம சாமி கும்பிட்றப்ப நமக்கு சாமி வரலன்னு எம்பிட்டு அலப்புறைய கூட்டாங்க. இந்த வருஷம் இவங்களுக்கு சாமி இறங்கல, அப்ப நம்ம சும்மா விட்டுருவோமா? மாப்பிள்ள, ஏற்கனவே நீ சொன்ன 30 செகண்ட்ல 20 செகண்ட் முடிஞ்சே போச்சு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. அடி சொல்லிக்கோ. அதுக்குள்ள அவங்களுக்கு சாமி இறங்கு தானே பார்ப்போம். 10 9 8. அப்பா கருப்பா, என்னப்பா இது எங்க மக்களுக்கு வந்த சோதனை?
இத பாத்துக்கிட்டு நீ சும்மா இருக்கியா? வா, இறங்க போறியா இல்லையா? 3 2 1 என்னடா எனக்கே நேரங்காலம் குறிக்கிறீங்களா? நான் வரும்போது தான் நான் வருவேன். ஐயா, வெற்றிக்கு சாமி வந்துருச்சு. மாலை எடுத்துட்டு வாங்கய்யா. அருவாளை கொடுங்கடா. வேட்கம் இங்கடா. சலங்கை கட்டுங்கடா. ஏம்பா வந்தது யாருன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கூட தெரியாம சாமி ஆடுறன்னு சொல்ல மாட்டாங்களா? இந்நேரம் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடப்பு. அதான முறை. வெல்கம் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் யார் வந்திருக்கேன் தெரியலையா? வந்த வந்திருக்கேன்டா. இந்த நாட்டுக்கே பெரிய வந்தடா. இன்னும் உனக்கு தெரியலையா? தாத்தா, பொம்பளை ஆளுங்களா குழவைய போடு தாத்தா. ஐயா பெரிய மந்த என் குடும்பத்துல வந்து இறங்கி என்னைக்கும் என் குடும்பத்தோட இருப்பேங்கிறத காட்டிட்டே ஐயா. எங்களுக்கு இது போதும் ஐயா. ஐயா, வெற்றி மேல பெரிய மந்தைய வந்திருக்கா ஐயா.
அதனால இந்த வருஷம் பொட்டி தூக்கி அருவாய் எடுத்து அருள்வாக்கு சொல்றது அவர்தான் பண்ணணும். அதனால பொட்டியை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கறேன். ஊர்வலமா போலாமா? பொட்டி தூக்கி வைங்கப்பா. உன் உடுப்பு இருக்கிற பொட்டிய உங்ககிட்டயே தூக்கி கொடுக்கறேன். வாங்கிக்கய்யா, வாங்கிக்க.